ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பஜ்ஜி மிளகாயை வச்சு ஒரு அருமையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு காஞ்ச மிளகாய், 3 பல் பூண்டு, 2 தக்காளி, பஜ்ஜி மிளகாய் 3 எடுத்திருக்கேன். அடுத்து 2 வெங்காயம், புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. அடுத்து நான் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனோடனே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. பஜ்ஜி மிளகாயில் பார்த்திங்கன்னா காரம் ஜாஸ்தி, அதனால் நான் ஒரு மிளகாய் சேர்த்துருக்கேன். அடுத்து கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டாக வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தோல் நீக்கி வச்சுருந்த 3 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி, அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதை நம்ம ஒரு தட்டில் மாற்றி வச்சிடலாம். இப்போ நான் அதே கடாயில் மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த பஜ்ஜி மிளகாயை சேர்த்துக்கலாம். பஜ்ஜி மிளகாய் பார்த்திங்க அப்படின்னா நடுவில் இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு தான் நான் இப்போ சேர்த்துருக்கேன். அந்த மிளகாயோட தோல் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வர அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இது நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும், அதை நம்ம தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு காஞ்ச மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து இதை நான் எடுத்து வச்சிடுறேன். இப்போ வதக்கினதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பையும் சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சுவையான பஜ்ஜி மிளகாய் சட்னி தயாராகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் டாட்டா, பை பை ஃப்ரம் மீ, அபிராமி ரவிச்சந்திரன்.